வெல்கம் டு வகை சமையல். இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சத்து மாவு, இங்கே இஞ்சி பூண்டு விழுது, அதோட 4 புதினா, 2 கருவேப்பிலை, 4 கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது தேவையான அளவு மிளகாய், அந்த மசாலா சேர்க்குறதுக்கு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், உப்பு. இப்போ இந்த காலிஃப்ளவரை என்ன பண்ணுவேன்னா, இந்த இதில் ஒரு சொம்பு தண்ணியில் இதை ஊற்றி வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு ஒரு கொதி மூடி வச்சு ஒரு கொதி வந்த பிறகு அதை எடுத்து அதை வடிகட்டி திருப்பி மசாலாவை சேர்ப்பேன். ஏன்னா அது பல் இல்லாதவங்க சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் செய்கிறேன். இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த காலிஃப்ளவரை அது மேலே இந்த கடலை மாவு, சத்து மாவெல்லாம் போட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு கலவை, தகுந்த உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெசரி வச்சுருக்கேன். ரொம்பவும் வேக விட மாட்டேன், ஒரு கொதி. ஏன்னா அதில் பூச்சி இருக்கும், அதனால தான் அதை கொஞ்சம் வேக விட்டு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இந்த பக்கோடா செய்யும்போது சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும். இப்போ இந்த இதை கடலை எண்ணெய் காய வச்சு, அதுவும் செக்கில் தான் வாங்குவேன் எண்ணெய்லாம், அதை காய வச்சு அதில் இதை போட்டு பொரித்து இப்போ எடுத்து காமிக்கிறேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் போடுவேன். எதுக்கு இந்த மசாலில் இந்த புதினா இதெல்லாம் போடுறேன் அப்படின்னா, அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கலர் பொடி போட மாட்டேன். நான் எப்போயுமே மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். நான் மஞ்சள் கிருமி வசனி, அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதில் பூண்டு சேர்க்குறேன்னா அதுவும் வாயு கலைக்கும், நல்ல செரிமானத்தை கொடுக்கும். ஏன்னா இது ஆயிலில் பொரிக்கிறது இல்லையா. நான் எப்பயும் தரப்பூண்டு தான் வாங்குவேன், நாட்டுப்பூண்டு. அதில் எப்பயுமே மசாலா, இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அளவோடு தான் நான் சேர்ப்பேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட மாட்டேன். அது சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாரம்பரிய முறையில் இப்போ தான் அந்த ஃப்ளவர் இதெல்லாம் போடுறாங்க. நான் எனக்கு என்னோடய இதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டைப்பில் நான் செய்கிறேன். காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா வெந்துட்டுருக்கு. சரியான நேரத்தில் அதை எடுத்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு எடுத்துட்டேன், இப்போ அடுத்தது போட்டிருக்கேன். இப்போ இந்த சின்ன வடை சட்டி, அதாவது இந்த இரும்பு சட்டி எடுத்து வைக்கிறதுல கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஆனால் பொறுமையாக செய்யணும். எக்கனாமிக்கலாக எண்ணெய் ரொம்ப செலவாகாமல் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறேன். காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு, அலங்கரித்து வச்சுருக்கேன். இது எக்கனாமிக்கலாக எண்ணெய் ரொம்ப செலவாகாது. நீங்கள் அப்பப்போ சூடாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு சுவையாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி புலாவ், அந்த இதுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க இந்த மாதிரி ஃப்ளேவரோடு செய்யும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்களும் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.